Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் உடைய ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன். ரிசல்ட்ல உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்றது. அதுக்கான லிங்கையுமே மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியதுக்கு அப்புறமா 8/8/2025 சம்பந்தப்பட்ட காலேஜ்ல நீங்க என்னன்னா போய் ஜாயின் பண்ணிடணும். டோட்டலா 3200 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலாட் ஆகியிருக்கு. இதில் பிடபிள்யூடி கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 174.5 இருந்து 90 கட் ஆஃப் வரைக்கும் பிடபிள்யூடிக்கு அலாட் ஆகியிருக்கு. ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 174.5 172.5 கட் ஆஃப் வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா சீட் அலாட் ஆகியிருக்கு. உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க, நெகட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களாலையும் சீட் அலாட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் 165 கட் ஆஃப்குள்ளே தான் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 20,000க்கு மேலே SF காலேஜஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதில் பேலன்ஸ் வர ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சீட் கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கங்க்ராச்சுலேஷன். சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க. செகண்ட் ரவுண்டு 2 இயர் ரவுண்டு நெக்ஸ்ட் மேப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற இன்னும் 3 ரவுண்ட் கவுன்சிலிங்ஸ் இருக்கு. அதனால யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய கட் ஆஃப் 125 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. மேலும் கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல், நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான கைட் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்கெடியூல் அப்படிங்கிறத ஆஃப்டர் 11க்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்றாங்க, வேகன்சி சீட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் சீட் வேகன்சி அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க.